ஹாய்ங்க. இன்றைக்கி டபுள் ஜிப் பர்ஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 9:30க்கு 12 அப்படிங்கிற அளவில் கிளாத் எல்லாம் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் எடுத்திருக்கேன், லைனிங்கு, மெயின் கிளாத்து, அதில் பாதி அளவில் உள்ள 2வது ஜிப்புக்கான இன்னொரு கிளாத்து எல்லாமே எடுத்துருக்கிறேன். 2 ஜிப்பு வேணும். இதுக்கு உள்ள ஃப்ரில்லு கொடுக்கறக்காக வந்து 2 இன்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். அதாவது 9:30ன்னா 18, 19, 20 இன்ச்சில் எடுக்கணும். 2க்கு 20 இன்ச்சில் எடுக்கணும். இப்போ கேன்வாஸில் மெயின் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். கரெக்டாக எந்த பக்கம் வச்சு கட் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அயன் பண்ணிடலாம். இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிற மாதிரி நல்லா பொறுமையாக அயன் பண்ணுங்கள். இதுக்காக ஒன்று அயனிங் டேபிளுக்கு போயிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அயன் பண்ணுற மேட்டு வந்து போட்டுக்கோங்க. வெறும் டேபிளில் அப்படியே போட்டு அயன் பண்ணாதீங்க. லைனிங்கு எல்லாத்தையுமே நம்ம அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், கசங்கி போகாமல் இருக்கும். எல்லா பீஸையும் அயன் பண்ணிடலாம். ஃப்ரில்லு கொடுக்குற கிளாத்து, எக்ஸ்ட்ரா அந்த கைப்பிடி வைக்கிற கிளாத்து எல்லாத்தையுமே அயன் பண்ணிக்கலாங்க. இதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஸும் மெயின் பீஸையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அயன் பண்ணி அதையை வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறோம். சின்னதாக 1/4 இன்ச்சு இல்லை ஒரு நூல் அளவுங்கிற அளவில் நம்ம தையல் போட்டாலே போதும். ரொம்ப உள்ளே தள்ளி போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப பேசிக்காக எனக்கு தையல் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறவங்க கூட பர்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கஷ்டமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மேலேருந்து 2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 1/4 இன்ச் அளவில் 2 தையலை போட்டுக்கலாங்க. கட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த தையல் போடுறோம். நல்லா தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னம்னா இந்த தையல் தேவையில்லை. அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கறனால அப்படியே கட் பண்ணி தைச்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கிறனால 2 தையல் போட்டுட்டு அந்த 2 தையலுக்கு நடுவில் இருக்கிற கிளாத்தை அப்படியே கட் பண்ண போகிறோம். அப்போ 2 பக்கமும் தையல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஃப்ரில்லு வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரில்லு வந்து எனக்கு ஒரே பீஸாக இல்லைங்கிறனால ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே படிமானி தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு அதை 2ஆக மடித்து ஃபுல் லென்த்துக்கு அப்படியே தைச்சிடலாங்க. ஃபுல்லாக தைச்சிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பர்ஸ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடலாமாங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரில் வச்சுக்கலாம். நம்ம 9.5 இன்ச்சு வச்சுருக்கோன்னா ஒரு 10 இன்ச்சு வர அளவுக்கு எல்லாத்தையுமே டோட்டலாக ஃப்ரில் வச்சு மடிச்சிடலாம். நான் வந்து பிரிக்கிற ஊசி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் அந்த மடிப்பு போட்டுட்ருக்குறேன். உங்களுக்கு வேறு எதுலையாவது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அதுலேயே போட்டுக்கலாம். இப்போ 2ஆக கட் பண்ணோம் இல்லையா, பெரிய பீஸில் வந்து நம்ம ஃப்ரில் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் ஒன்றும் இல்லை. மெதுவாக பாருங்கள். புரியலைனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி திருப்பி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு. பேசிக் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க கூட இதெல்லாமே தைக்க முடியும். கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இருங்க, லெஃப்ட்டு ரைட்டு பைப்பிங் ஃபுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஜிப்பரெல்லாம் வைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ ஜிப்பு எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா தையல் விழுகிற அளவுக்கு 1/4 இன்ச்சு கேப் இருந்தாலே போதும். நல்ல ஜிப்பை ஒட்டுன மாதிரியே நல்ல தையல் போட்டுக்கலாங்க. தையல் போட்டதுக்கப்புறம் ஃப்ரில்லையும் ஜிப்பையும் நல்லா படிமானமாக தைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே 2 இன்ச்சு தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸில் நம்ம லைனிங்கையும் சேர்த்து அந்த ஜிப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம், தைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, மெயின் பீஸ் வந்து மெயின் பீஸோட ஜாயிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு மேலே தான் லைனிங் பீஸை வச்சுருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க.
ரைட் டு ரைட் ஃபேஸ் பண்ணியிருக்குது சரிங்களா. அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு ஜிப்போட ஜாயின் பண்ணுறோம். தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜிப்பை கொஞ்சம் முன்ன பின்ன நகர்த்தி விட்டு தைங்க. அப்படியே தைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நமக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி வருதோ அதுதான் நம்ம செய்யணும். இப்படி தான் தைக்கணுங்கிற ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்படி வருமோ, எப்படி தைச்சா கரெக்டாக இருக்குதோ அதை மட்டும் செஞ்சால் போதும். கஷ்டப்படணுன்ட்டு அவசியமே இல்லை. மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிப்பில் வந்து அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னம்னா உள்ளே இருக்கிற பர்ஸு, கீழே இருக்கிற பர்ஸுக்கு வந்து ஜிப்புக்கு வந்து ஒரு பர்ஸு கேபினெட்டு ரெடி ஆயிரும். அதுக்கு வந்து ஸ்டிச்சு போடணும். அதோட சென்ட்ரு பாயிண்ட்டு மெயின் கிளாத்தில் அதோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனிங் பீஸை மேலே வச்சு அப்படியே தைக்க போகிறோம். மடிக்கிறதோ அது எதுவுமே தேவையில்லை. அப்படியே தைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு ரேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மெயின் பீஸ் லைனிங்குக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லைனிங்கை அப்படியே கொடுத்து மேல் தையல் போட போகிறோம். சுற்றி தையல் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஏதாவது கிராஸ் அடிக்கும், அடித்தா பரவாயில்ல. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஜிப்போட லைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மேலே கீழே இறங்கிச்சுன்னா தப்பில்லை. ஏறி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல லாக் ஆகாது. இப்போ மெயின் பீஸுக்கான ஜிப்பை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜிப்பு வந்து ரைட் டு ரைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ரைட் சைடு வந்து ரைட் சைடு கிளாத்துக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு திருப்பினோம்னா தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரியெல்லாம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் அவ்வளோதான், உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேட்சிங் பர்ஸ் வேணும், மேட்சிங் பவுச்சு வேணும்ன்ட்டு உங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு விஷயம். எல்லாருமே இப்போ எல்லாத்தையும் மேட்சாக போடணுன்ட்டு ஆசைப்பட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து மேலே வந்து இழுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் சைடு டு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி அந்த ஜிப்பை வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த இடத்துல கன்ஃபியூஷனே வேண்டாங்க. எப்படி திருப்புறோங்கிறது ரைட் சைடு டு ரைட் சைடு அப்படியே பின்னாடி திருப்புறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தையலை போட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா பவுச்சு ரெடி. இந்த இடத்துல வந்து கைப்பிடி வைக்கிறதுக்காக அந்த கிளாத்து சின்ன பிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 2 இன்ச்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே நிமிஷம், நான் வந்து 2க்கு 8 இன்ச்சுங்கிற அளவில் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இனி அதிகமாக வேணும்னாலும் குறைவாக வேணும்னாலும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம கன்வீனியன்ட்டு தான் இதில். அவ்வளோதான். எந்த பக்கம் உங்களுக்கு அந்த கைப்பிடி மாதிரி இருக்கிறது வேணுமோ அது வச்சு அப்படியே மேலே தையல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னீங்கனாலும் அது வைக்க தேவையில்லை. அது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம் அப்படின்னா அதை வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அது தைக்கவே வேண்டாம், விட்டுறலாம். சென்ட்ரு பார்த்துக்கோங்க. ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் திருப்ப முடியாமல் போயிடும். அந்த இடத்துல கேப் விட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ தான் வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஜிப்பை திருப்ப முடியும். இல்லைன்னா அதை ஓப்பன் பண்ணுறது சிரமமாக போயிடும். சைடில் இருக்கிற பிசுருக்கு சின்ன பீஸ் கிளாத்து கட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா தைச்சிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மடித்து தைச்சிட்டோம்னா பிசுறு வராது உங்களுக்கு. மேலே வரைக்கும் மடித்து தைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஓகே, அந்த கார்னரெல்லாம் நல்லா திருப்பி முனையெல்லாம் வெளியே வர அளவுக்கு திருப்பிட்டு அப்புறம் திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக திருப்புனா அவ்வளோதாங்க. அழகாக க்யூட்டாக
ஒரு பவுச் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடிமேடில் போய் பார்த்தா கூட இவ்வளோ அழகான ஒரு பவுச்சை வந்து நம்ம வாங்க முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச கலரில் நம்மளே தைக்கிறதுங்கிறது தனி அழகு தான் இல்லைங்களா? வீடியோக்காக சொல்லலை, நிஜமாகவே நேரில் இந்த பவுச்சு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இனியும் அழகாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தான். கண்டிப்பாக நான் கஸ்டமருக்கு வேறு தான் தைச்சி தர போகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. மேல் பவுச்சில் அமௌண்ட்டு வைக்கலாம். அதுக்கு மேலே பவுச்சில் நீங்கள் செல்லு எல்லாமே வச்சுக்கலாம். அழகாக இருக்குங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த ஃப்ரில்லு தான் ஹைலைட்டே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அழகாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.